வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ வெளியே வந்ததுன்றது இது இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி காதல் கோட்டை படத்தில் வந்து நடித்த போது அவங்களுக்குள்ள ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு யாராவது ஒரு முருங்கை மரமாக பிடிக்காம ஒரு புளிய மரமாக பிடிக்கணும். அதுதான் இவங்க நோக்கமாக இருக்குது. லைஃப்பில் செட்டில் ஆகணும். என்னை கேட்டால் இந்த நடிகைகள் வந்து இந்த உடலை பரிமாறிக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவர் என்னை கெடுத்துட்டாரு அழிச்சிட்டாருன்னு சொல்கிறதுலாம் வந்து அது நியாயமாக படலை. ஈரா அவர்கள் சொன்னது வந்து அந்த அம்மா வந்து போட்ட செய்தி உண்மையாக இருக்கலாம். பட் இதை வந்து யார் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு நோக்கம். இல்லை வந்து மீண்டும் இதை வெளியிட்டிருப்பாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 3 குரங்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் இருந்தே இவங்க இந்த 3 நபர்களும் வந்து கேட்டால் அஜித் மேலே வந்து வன்மத்தோடு இவங்க பேசுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அஜித்தோட ரசிகர்கள் வந்து கடுமையாக வந்து இவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது இவருக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுத்ததில் யாருக்கோ வைத்தறிச்சல் இருக்குது. அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் வந்து இந்த செய்தியை தவிர இதை சினிமாவில் இருக்க சிலரும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறது உண்மை தான். இப்போது தயாரிப்பாளர் தானு வந்து கேட்டால் இப்போ மார்ச் மாதம் தான் சொன்னார் சச்சின் இம்மாதம் வெளியிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தள்ளி ஒரு மாதம் தள்ளி போட்டு குட் பை டாக்டர் ரிலீஸ் ஆன உடனே கேட்டால் அடுத்த ஒரு வாரத்தில் கலெக்ஷனை பார்த்துட்டு கேட்டால் இறக்கி விடுறாங்க. இப்போ என்ன சொன்னான்னு கேட்டால் இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, விஜய் பேசுகிறார், டிவிக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அங்கே ஒரு டேமேஜ் ஆகுது. அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை மடைமாற்றம் செய்யணும், திசை திருப்பணும். எல்லாருடைய பார்வையும் அங்கே போகுது. இந்த டிவிக்கு என்ற டெஃபினேஷன் இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி வந்து அப்போ அவருக்கு ஒரு ஆறுதலாக மருந்து தடவணும். இந்த 3 குரங்குகளும் சேர்ந்து யாருக்கு 3 குரங்கு யாருக்கு விஜய்க்கு. எனக்கு வலுவான சந்தேகமே என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார்ந்த இந்த 3 குரங்குகள் தான் தொடர்புக்கு தான் நான் நினைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். சார் இப்போ சமீபத்தில் வந்து அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருது வாங்கினார். எல்லாருமே பாராட்டினேன், எல்லா சைடுமே. எல்லாருமே பொலிட்டிக்கல் சைட்லேயும் சரி சினிமா சைடும் எல்லோரும் பாராட்டினாங்க. இதை தாண்டி வந்து அவர் சைடில் வந்து சில காழ்ப்புணர்ச்சியில் சிலர் வந்து வேறு மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் ஹீராவுக்கும் இவருக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அந்த இஷ்யூ வந்து இப்போ பேசப்படுது. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒன்று போட்டிருக்காங்க அஜித் பற்றி தவறாக சொல்லி. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, ஈவன் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் கூட தப்பாக வந்து அவர் எங்கூட இருந்திருக்காருன்றதா குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நானும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக படித்தேன். முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ வெளியே வந்ததுன்றது இது இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி காதல் கோட்டை படத்தில் வந்து நடித்த போது அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்களா, உடல் ரீதியாக தொடர்பு இருந்ததுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து கேட்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் வந்து மிகவும் பக்குவப்பட்ட ஒரு மனிதராக வந்து அஜித் இருக்கிறாரு. ரசிகர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவங்க வழியில் போகிறதுக்கு சில ஆலோசனைகளும் சொல்கிறாரு, அட்வைஸும் பண்ணுறாரு. அதாவது மீடியாவுக்கு பெரும்பாலும் மீடியா சைடு வர்றதே இல்லை. இப்போ ரீசெண்டாக பத்மபூஷன் பட்டம் வாங்க கூட மீடியாக்கள் கேட்கும், மீடியாக்களை தவிர்த்துட்டு போக தான் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்படியான ஒரு வந்து ரொம்ப எளிமையான மனிதராக, வாழ்க்கையை ரொம்ப எளிதாக நான் கடந்து போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை வந்து இப்படி ஒரு கடினமான ஒரு இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது யாருடைய சதின்னு கூட தெரியல. ஹீரா வந்து நடிக்க வந்த முதல்ல ஹீராவை பற்றி நம்ம சொல்லிடுவோம். ஹீரா நடிக்க வந்தபோது அவரை பற்றி நிறைய கிசுகிசுக்கள் இருந்தது உண்மை. அஜித்தோட இணைச்சி பேசுனாங்க, சரத்குமாரோட இணைச்சி பேசுனாங்க. பேண்ட் மாஸ்டர்னு ஒரு படம், அதில் வந்து அவரோட இணைச்சி பேசுனாங்க. இப்படி அவங்கள வந்து அதே சமயத்தில் பெரிய இதயம் படத்தில் தான் அவங்க அறிமுகமானாங்க. பெரிய அளவில் அவங்க கேட்டால் நடிப்பில் பெரிய நடிகைன்னு சொல்ல முடியாது. இப்போ சிம்ரன், இப்போ இந்த மாதிரி நடிகைகள் இருக்காங்க இல்லையா, நயன்தாரா, சிம்ரன், அந்த மாதிரியான வந்து நிறைய படங்கள் நடித்து பெரிய நடிப்பில் வந்து முத்திரை பதிச்சவங்கன்னு சொல்ல முடியாது. முதல் படத்தில் ரொம்ப இழுத்து போர்த்தி நடித்த மாதிரி ஒரு கேரக்டர் இதயம் படத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளாமராக தான் அவங்க நடித்தாங்க. குறிப்பாக ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடையே வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக் பனியன் போட்டுக்கிட்டு மார்பகங்களை வந்து
வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூடாமல் ஒரு துப்பட்டா இந்த மாதிரி ஆடை அணியாமல் ஓடி வர மாதிரி காட்சி. இதில் என்ன பெரிய விஷயம் நீங்கள் நினைப்பீங்க, இது எல்லோரும் தான் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நெக் பனியனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச்மீன்ற அந்த மார்பகம் கிட்ட கேட்ச்மீன்ற மாதிரி ஒரு லைன் எழுதப்பட்டிருக்கும். இது எந்த படம் குறிப்பாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு படத்தில் அவங்க நடித்த படங்களில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இது மெனக்கட்டு தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு நடிகைக்கு வந்து என்னதான் இயக்குனர் வந்து சொன்னால் கூட நான் இந்த உடையை அணிய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்க சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒரு இயக்குனர் சொல்கிறாரு இந்த மாதிரி காட்சியில் இப்படி வரணும்னு சொன்னால் கூட இவங்க அந்த காட்சியெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது கேட்டால் பொதுவாக இவங்க வந்து கேட்டால் நடிப்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள். இதயம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க அமைதியாக வருவாங்க, அவ்வளோதானே தவிர நடித்தது எல்லாமே வந்து முரளி தான் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதனால் பெரிய நடிகைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குறைஞ்ச படங்கள் நடிச்சிருந்தால் கூட அவங்கள பற்றி நிறைய கிசுகிசுகள் வந்தது. அவங்க வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்கன்ற ஒரு கிசுகிசுகள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிளாமர் நடிகைன்ற மாதிரி வந்து நிறைய நடிகர்களோட கிசுகிசுக்கப்பட்டாங்க. வேற்று மொழிகள்லேயும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்கே போய் நடித்தாலும் அந்த நடிகரோட அவங்க இணைச்சி பேசுகிறது உண்மை. நம்ம வந்து போகிற போக்கில் நம்ம அபாண்டமாக எதுவும் சொல்ல, அன்றைக்கி வெளிவந்த செய்திகள். பட் இன்றைக்கி இவங்க வெளியிட்டிருக்கிற அந்த செய்தி நம்ம படித்த போது பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா, அவங்க குறிப்பிட்டு ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது கடந்த காலத்தில் பல நடிகைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல். எதுக்காக டார்கெட் பண்ணுறாங்கன்னா, பல நடிகைகள் வந்து கேட்டால் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போது ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் கேட்டால் கிட்டத்தட்ட ஃபீல்டுலேயே ஒரு 30 ஆண்டு காலம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் 60 ஆண்டு 50 ஆண்டு காலம் இருக்கிறாங்க. இவங்க 30 ஆண்டு காலம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நடிகைகளுக்கு ஒரு நிலைமை அப்படி கிடையாது, ஒரு 5 வருஷம்தான். அந்த 5 வருஷத்துக்குள்ளே இவங்க வந்து நடிப்பின் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆகணும். லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு யாராவது ஒரு முருங்கை மரமாக பிடிக்காமல் ஒரு புளிய மரமாக பிடிக்கணும். அதுதான் இவங்க நோக்கமாக இருக்குது. லைஃப்பில் செட்டில் ஆகணும். அப்போ இவங்க சூஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள் வந்து அவங்க வேறு லவ்க்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் இப்படியான செய்திகளை வெளியிடுறது. இப்போது அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் கேட்டால், சுவாதி என்ற நடிகரோடு நடிக்கும்போது கூட கிசுகிசுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு வந்து இந்த ஈராவோடையும் கிசுகிசுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு கேட்டால் வந்து ஷாலினியோட கிசுகிசுக்கப்பட்டார், நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் இல்லையா? ஸோ எதுக்காக நான் இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் சினிமாவில் வந்து நிறைய வந்து இருக்குது. அது சிலது கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு, சிலது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டாயிருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்திருக்கலாமே, ஒரு கட்டுப்பாடாக இருந்திருக்கலாமே. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் அதை வந்து கேட்டால் ஒரு ஏமாற்றம் வந்த பிறகு இப்போ இல்லை, எப்போ ஏமாற்றம் வந்ததோ அப்போ வந்து பிரதிபலிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. என்னை இவர் ஏமாற்றிட்டாரு, நல்ல வேலை வெறும் அவங்க ட்விட்டர் இந்த செய்தியோட அந்த பிளாகோட அதாவது வெப்சைட்டோடு நிறுத்திட்டாங்க. அதை தாண்டி போகவே இல்லை. ஆனால் அவங்க கிளைம் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணோன்னா இவர்கிட்ட மட்டுமே கிளைம் பண்ணணும், அஜித் கிட்ட மட்டுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. இன்னும் சில நடிகர்களோடு சேர்த்து தான் அவங்க கிளைம் பண்ணணும். அப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னை கேட்டால் இந்த நடிகைகள் வந்து இந்த உடலை பரிமாறிக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவர் என்னை கெடுத்துட்டாரு அழிச்சிட்டாருன்னு சொல்கிறதுலாம் வந்து அது நியாயமாகப்படலை. ஆனால் இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒருத்தர் சொல்கிறத வச்சுக்கிட்டே நம்ம பேச முடியாது. அஜித் அவர்கள் இது சம்மந்தமாக எதுவும் அவர் பேசவும் இல்லை, அவர் கடந்து போயிட்டுருக்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ நாட்கள் கழித்து பத்மபூஷன் பட்டம் வாங்கும்போது எப்படி இந்த செய்தி வெளியே வருது? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹீரோ அவங்க சொன்னதில் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்க ட்விட்டரில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க இங்கே இல்லை, வெளிநாட்டில் ஏதோ இருக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஒரு 25 ஆண்டு காலம் கடந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இப்படி வந்து இவரும் ஒரு கிட்டத்தட்ட பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது இந்த செய்தி வந்து வர்றதோட காரணம் என்ன சதின்றதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுலேயும் நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், நான் அஜித்தை சொல்லலை. எனக்கு ஒரு 4 தரப்பில் கூட சந்தேகம் இருக்குது, இதை யார் செஞ்சுருப்பாங்க. ஹீரா அவர்கள் சொன்னது வந்து அந்த அம்மா வந்து போட்ட செய்தி உண்மையாக இருக்கலாம், பட் இதை வந்து யார் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு நோக்கம். இல்லை வந்து மீண்டும் இதை வெளியிட்டிருப்பாங்கன்னா அஜித்தை விரும்பாத நபர்கள் தான் இதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சில பேர் வந்து கேட்டால் திசை திருப்ப பார்க்குறாங்க, இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்கிறாங்க. இப்போது பத்திரிகையாளர்களை வந்து பெரும்பாலும் அவர் தவிர்க்கிறாரு. குறிப்பிட்ட ஒரே ஒரு சேனலுக்கு வந்து நேர்காணல் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா?
ஒருவேளை அதனால் ஏதாவது மீடியாக்களில் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி வந்து பழைய செய்தியை எடுத்து இப்படி போடுறாங்களா அஜித் மேலே வந்து ஒரு கோபத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகே. ரெண்டாவது கேட்டால் அந்த வலைபேச்சில் பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஒரு 3 குரங்குகள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நயன்தாரா தான் சொன்னாங்க, நான் சொல்ல குரங்குகள் சொல்லிட்டு. நயன்தாராவால் குரங்குகள் என்று அழைக்கப்பட்ட அந்த அந்தப்புறம் மந்தனன், பீலா பிஸ்மி, இன்னொரு நபர் இருக்கிறார்ல, 3 நபர்கள் சேர்ந்து அவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன் அந்த சந்தேகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படியான செய்தி வந்த உடனே முதல் பேட்டி கொடுத்தவங்களும் அவங்க தான், நிறைய பேட்டி கொடுத்தவங்களும் அவங்க தான். ஆனால் வந்து சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாபகமாக சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் வந்து இப்படியான ஊர்ஜிதப்படுத்துகிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆமாம், அவருக்கு சுவாதியோட அவருக்கு வந்து நெருக்கம் இருந்தது, ஹீரோவோட நெருக்கம் இருந்தது, இப்படி அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் பேசும்போது கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ சொல்லிட்டு ஒரு சேனலில் பேசிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஒரு 20 சேனலில் போய் அங்கே போய் உட்காந்து கேட்குற கண்டென்ட்டே வந்து கேட்டினா இது சம்மந்தமாக பேசலான்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க. அதில் வந்து கேட்டினா மறைமுகமாக வன்மத்தை கொட்டுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 3 குரங்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் இருந்தே இவங்க இந்த 3 நபர்களும் வந்து கேட்டால் அஜித் மேலே வந்து வன்மத்தோடு இவங்க பேசுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அஜித்தோட ரசிகர்கள் வந்து கடுமையாக வந்து இவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த அந்தப்புறம் வந்தன. ஸோ இவங்களுக்கு வந்து அஜித் மேலே ஒரு வன்மத்தை வந்து தீர்த்துக்கிறாங்க. அதை தீர்த்துக்கிட்டு ரொம்ப லாபகமாக ஒரு தந்திரமாக ஒரு வேலை என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பிரிஞ்சு இருக்கணுன்றதை வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் விரும்புது. எந்த அரசியல் கட்சின்னு சொல்ல மாட்டாங்க நேரடியாக. அவங்க வந்து கேட்டால் இப்படி 2 தரப்புலையும் மோதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக நினைக்கிறதே இவங்க தான். ஏன்னா இவங்களுடைய வண்டியே அப்படின்னு கேட்டால் விஜய் வாழ்த்தி பேசுறதும் அஜித்தை தாக்கி பேசுறதும் இப்படி தான் இவங்களுடைய கெரியரே போயிட்டுருக்கு, இந்த யூடியூப் கெரியர். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது கேட்டால் இவங்க மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்குது. இதாண்டி 3வது தரப்புலையும் நான் கேட்டேன்னா அஜித்தை வந்து கேட்டால் அரசியல் ரீதியாக யாரும் பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அவர் அரசியலுக்கே வராத போது அரசியல் கட்சிகள் வந்து அஜித்தை வந்து தங்களுடைய எதிரியாக வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. ஏன்னா அவர் திட்டவட்டமாக தீர்மானமாக இருக்கிறவர் எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து அவர் வந்து வேலை செய்ய போகிறதும் கிடையாது, குரல் கொடுக்க போகிறதும் கிடையாது, அரசியல் கட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை. அப்போ அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து எதிரியாக நினைக்க வேண்டிய கட்டாயமோ அவசியமோ இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற இந்த நபர்கள், நான் சொல்வது இந்த 3 நபர்கள் வந்து அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் மோதணுன்ற அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க. அது குறிப்பாக வந்து விஜய்க்கு ஆதரவாகவே செயல்படக்கூடியவங்க. அது பகிரங்கமாக வெளியே சொல்லக்கூடியவங்க. இப்போ இந்த மேட்ரை, இந்த ஹீரா மேட்ரை கூட பார்த்தீங்கன்னா ஜீரா மாதிரி சாப்பிட்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பேர் தான். ஆனால் இதையெல்லாம் வந்து அஜித் வந்து கடந்து போகிறார். சார் ஒரு விஷயம் நான் பொதுவாக சொல்ல சார், நான் யாருக்காகவும் பேசவே இல்லை கார்த்திக். ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள், கல்ட், பெரிய பெரிய ஆளுமைகள், இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் பெரிய மாவீரர்கள், போராளிகள், புரட்சியாளர்கள், ஞானிகள், இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்த ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம்? பெண்ணோட காலில் விழுந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பெண்ணோட காலில் விழுந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே நான் சொல்கிறேன், நான் விஸ்வாமித்திரரே விழுந்திருக்கிறார். சரிங்களா? இதில் வந்து அஜித்தை வந்து நடந்ததா இல்லையான்றது அஜித் தான் பேசணும். ஆனால் அவர் பேச வந்து அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் கடந்து போகிறார். ரெண்டாவது இப்போ வந்து கேட்டால் அந்த சமீபத்தில் அவங்க எதாவது வந்து அதாவது உறுதிப்படுத்தியிருக்கிறாங்களா ஹீரா இந்த செய்தியை வெளியிட்டா சொன்னால் இப்போ சமீபத்தில் எதுவும் அவங்க பேசவே இல்லை. இது முன்னாடி உள்ள செய்தி. அப்போது இவருக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுத்ததில் யாருக்கோ வைத்தறிச்சல் இருக்குது. அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் வந்து இந்த செய்தியை தவிர இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சினிமாவில் கடந்த காலங்களில் இது மாதிரியான கிசுகிசுக்கள் வந்து 5% இருந்தாக்கா அதை 50 உருட்டுவாங்க. ஏன் 100 வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க ஹிட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, ஆனால் கடந்த இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களுக்கும் இந்த கடந்த காலம்னு ஒன்று இருக்குது. அந்த கடந்த காலத்தில் காதல் இருக்கும், காமம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு மனுஷன் நட்பு இருக்கும், காதல் இருக்கும், காமம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து இருக்கிறதுக்கு அப்படி ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனை கொண்டு போய் ஜூவில் தான் கொண்டு போய் வைக்கணும். ஸோ அதனால் இங்கே இதை பேசுகிற இந்த வலைபேச்சில் இருக்கிற இந்த 3 பேர்கள் இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் எல்லாமே போயிடும். எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் போயிட்டு உருட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நேரடியாக அஜித்தை அடிக்க முடியாது. ஏன்னா அஜித் வந்து இப்போ க்ளீன்
மேன்ற அந்த பேர் இருக்கு, அதை நீங்க டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். யார் வந்து ரொம்ப இப்போ பீக்ல இருக்காங்க, யார் வந்து பேசும் பொருளாக மாறும், அவங்கள பற்றி பேசினா நம்மளும் கொஞ்சம் மேலே வருவோம். அதுதான் அப்படின்னு தான் இருக்கும் சார். இவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா வலைபேசியை பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்டு விழுந்துடுச்சு, சினிமா வட்டாரத்தில் விழுந்துடுச்சு. அது வந்து அதை தூக்கி நிறுத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற வந்து பார்த்தா ரஜினி கமல் வச்சு இப்போ ஏதாவது பேசுகிறாங்களா? நீங்கள் எதை சொல்லுங்கள். கமல் டோட்டலாக உலகநாயக பட்டனே வேணாம் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. அவர் வந்து கேட்டால் அவருக்கு அந்த கெரியரில் தக் லைஃப் வந்து இதில் ரஜினியும் கமலையும் வச்சு இவங்க உருட்ட முடியாது. இப்போ ரஜினியும் விஜய் வச்சு பார்த்தாங்க. ரஜினியும் சொல்லிட்டாரு கேட்டால் வந்து காக்கா கழுக்கு அதை சொன்னதுக்கு அது சொல்லிட்டாரு, விளக்கமும் கொடுத்துட்டாரு. இவரு என்ன சொல்கிற கேட்டால் சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான் விஜயும் சொல்லிட்டாரு. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் விஜய் அஜித் வச்சாதான் வந்து இவங்க வந்து பேச முடியும். இவங்களுடைய வயிற்று பழப்புக்காக வந்து இவங்க இப்படி புது புது கதையாக எடுத்து வர்றாங்களே தவிர அங்கே என்ன இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50% மேலே நல்ல புரிதலோடு தான் இருக்கிறாங்க. ரெண்டு தரப்புலையுமே விஜயும் அஜித்துமே நல்ல புரிதலோடு இருக்கிறாங்க. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களும் பார்த்திங்கன்னா ஒரு புரிதலோடு தான் இருக்கிறாங்க. இங்கே உருட்டுற விஷயங்களே இவங்க தான் இது மாதிரி உருட்டிட்டு இருக்கிறாங்க. இதை சினிமாவில் இருக்க சிலரும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிறது உண்மை தான். இப்போ தயாரிப்பாளர் தானு வந்து கேட்டால் இப்போ மார்ச் மாதம் தான் சொன்னார் சச்சின் இம்மாத வெளியீடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தள்ளி ஒரு மாதம் தள்ளி போட்டு குட் பை டாக்லி ரிலீஸ் ஆன உடனே கேட்டால் அடுத்த ஒரு வாரத்தில் கலெக்ஷனை பார்த்துட்டு கேட்டால் இறக்கி விடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க கேட்டால் இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது கொடுமை எங்கேருந்து சொல்ல முடியும்? அது ஃப்ளாப் ஆன படம் சார். ரெண்டாவது இப்போவும் அது ஃப்ளாப் தான். இப்போ சூப்பர் ஃப்ளாப்னு சொல்ல முடியும். ஆனால் கலெக்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரசிகர்கள் போயிட்டு பண்டலாக டிக்கெட் வாங்கிட்டாங்க. இது கடந்த காலத்தில் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியனில் எம்ஜிஆர் பண்ணவே இல்லை, விருதகிரியில் வந்து விஜயகாந்த் பண்ணவே இல்லை. அவங்களெலாம் அந்த ஐடியா தெரியல. ஆனால் இதில் வந்து கேட்டிங்கன்னா வந்து டேலண்ட்டாக புஷியானந்த சார் கேட்டால் ஒரு தியேட்டர்லேயே நீங்கள் போய் பல்காக டிக்கெட் வாங்கணும். அந்த படம் வந்து ஃப்ளாப்புன்றது இருக்கக்கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல், ஆனால் உள்ள ஒரு 10 பேர் தான் உட்காந்துருந்தான். இதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இப்போ புரியுதுங்களா இதை வந்து விஜய் பண்ணாரா? ஏன்னா லியோ படத்தை வந்து பார்த்தோன்னா மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடக்கூடாது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் பை டாக்லி வந்து ஃபுல்லாக நல்லா போச்சு படம். இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை. அது நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் நமக்கு வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுடைய வேலை இல்லை சார். நமக்கு சேனலுக்கு வேலை கிடையாது, எனக்கும் வேலை கிடையாது. ஆனால் இருக்கிற உண்மையை பேசணும்ல. இம்மாத வெளியீடுன்னு சொல்லி மார்ச் மாதம் போட்டு எப்படி கொண்டு வந்து ஏப்ரலில் வந்து கேட்டால் வந்து 18ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ அதிலே தெரியுது இல்லை உங்களுக்கு. கரெக்ட். ஸோ இதுதான் நோக்கம். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகும்போது கேட்டிங்கன்னா எப்படியாவது வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த க்ளீன் மேன்ற இமேஜ் இருக்குது அஜித்துக்கு, அதை எப்படி விடலாம்? ஏன்னா அது சில பேர் சொல்கிறாங்கல்ல சார், இப்போ அதுதான் சார் ஒரு ஜென்டில்மேன்ற அதை உடைக்கணும். அதுவும் எப்படி பாருங்க சார், அங்கே பத்மபூஷன் பட்டம் வாங்கிட்டு வந்த உடனே மறுநாள் இதை வந்து போஸ்ட் ஆகுது. இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டால் அஜித் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது, இது அஜித் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லணுன்றது. ஆனால் மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது சார். யார் யார் எப்படின்றது தெரியும். ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, விஜய் பேசுகிறாரு, டிவிக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, அங்கே ஒரு டேமேஜ் ஆகுது. அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை மடைமாற்றம் செய்யணும், திசை திருப்பணும். எல்லாருடைய பார்வையும் அங்கே போகுது. இந்த டிவிக்கு இந்த டெஃபினேஷன் இப்படி போயிட்டுருக்குதுன்னு சொல்லி வந்து அப்போ அவருக்கு ஒரு ஆறுதலாக மருந்து தடவணும். இந்த 3 குரங்குகளும் சேர்ந்து யாருக்கு 3 குரங்கு யாருக்கு விஜய்க்கு, விஜயோட இதயத்துக்கு மருந்து தடவணும். அப்போ உடனே கேட்டால் இந்த மேட்டரை எடுத்து விடுங்க. எனக்கு வலுவான சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார்ந்த இந்த 3 குரங்குகள் தான் தொடர்புக்கு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வேற யாருக்கும் மெனக்கட்டு இந்த அரசியல் கட்சிகள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். அவங்க ஏன்னா பிஜேபி பண்ணனா ஏன் சார் கூப்பிட்டு அவருக்கு வந்து இந்த பத்மபூஷன் பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க? அவங்க நினைச்சா சென்ட்ரல் நினைச்சா ரிஜெக்ட் பண்ண முடியும், ஓகே பண்ண முடியுதோ இல்லையோ ரிஜெக்ட் பண்ண முடியும். அப்போது அவங்க தரப்பில் பண்ணுறதில்ல. இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா எங்கேயுமே டிஎம்கேக்கு எந்த இடத்துலையும் சவாலாகவே இல்லை. ஏதாவது ஒரு அரசியல் கருத்தை கூட சொல்கிறது, மேடையை விட்டு ஒதுங்கி ஓடுறாரு, வேணாம் எனக்கு மேடையே வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து குட் பை டாக்லியில் ஒரே ஒரு அரசியல் விமர்சனம் சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இந்த அரசியல் சார்பான அந்த பிரச்சனை எதுவும் வந்து இப்போ இந்த தாக்குதல் கிடையவே கிடையாது இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஆனால் இந்த தரப்பில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பத்திரிகையாளர்கள் தரப்பில் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர்கள் மெனக்கட்டு இதை எடுத்து போட்டு விவாதமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெருசாக பேசவே இல்லை. பேசுகிறவங்க யார் அதிகமானு கேட்டிங்கன்னா இந்த வலைபேசியில் இருக்கிறவங்க தான். ஒரு 20 சேனலில் பேசியிருக்கிறாங்க, இது வரைக்கும் எடுத்து எனக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு 20 அஜித் ரசிகர்களாக அமைச்சிருந்தாங்க. ஒரு 20 சேனலில் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பட்டும் படாத மாதிரி தொட்டும் தொடாத மாதிரி கிட்டத்தட்ட வந்து இப்போ ஹீரா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அவங்கக்கிட்டே போயிட்டு நேர்காணலே கேட்பானுங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரே விஷயந்தான் சார் நான் சொல்லுவேன்,
இங்கே எந்த இடத்துலையும் வந்து அஜித் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளமாக காட்டிக்கிறதே கிடையாது. அடையாளம்னா நான் சொல்ல கேட்டினா இப்படியான கதையில் தான் நான் நடிப்பேன்னு சொன்னதும் கிடையாது, அல்லது நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி காட்டினது கிடையாது. எளிமையாக வாழ்க்கையை கடந்து போகிறேன் இப்போ தான் சொல்கிறாரு. ஆனால் அது வந்து சொல்லாமையே அவர் வந்து அவர் வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து அவர் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்வில் இவங்க பண்ணுற ஒரு சதி தான் நான் நினைக்கிறேன். இதை நாமளும் தவிர்க்க முடியாமல் பேசிட்டு தான் இருக்கிறோம் ஒரு விளக்கத்துக்காக. இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தோம், இப்போ இந்த பத்மபூஷன் விருது கொடுத்ததுலேருந்து அதிகமாக பார்க்கும்போது என்ன சொன்னான்னா இவங்களுக்குலாம் ஏன் கொடுக்கல. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சேன் விக்ரம் ஏன் இன்னும் இந்த பத்ம விருதுகளில் நிறைய விருதுகள் இருக்குது, ஸ்ரீ இருக்குது, பத்ம விபூஷன் இருக்குது, பத்மபூஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏன் இவருக்கு சூர்யாவுக்கு கொடுக்கல. சூர்யா வந்து நடிகராகவும் இருக்கார், ஒரு சைடு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு சோஷியல் ஒர்க்கும் பண்ணுறாரு. இப்படி மட்டும் பண்ணுற விஷயத்த வந்து இவருக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிட்டோமா, விருதுகளில் வந்து அரசியல் இருக்கா அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த விருதுகள்லாம் அரசியல் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி கேட்டால் சென்ட்ரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வரதான் செய்யுது. முதல்ல இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அது முதல்ல தெரியணும் அவங்களுக்கு. எப்படி வந்து இப்போது சென்சார் போர்டுக்கு எப்படி வந்து ஒரு போர்டு கமிட்டி இருக்குது, அது மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுறாங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த என்ன சொன்னால் அந்த ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா பேர் கூட இருக்கலாம், இல்லை விஜய் பேர் கூட இருக்கலாம், யாருன்னு. ஆனால் அவங்க ஸ்கேல் பண்ணும்போது கேட்டினா எந்தெந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து தகுதி அடிப்படையில் இவங்க குவாலிஃபைடாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கேட்டால் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி கணேசன் வாங்கியிருக்கிறார், கமல் வாங்கியிருக்கிறார், ரஜினி கூட வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கேட்டால் இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, பாலகிருஷ்ணாவுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. பாலகிருஷ்ணா வந்து ஒரு டான்ஸ் ஆடினார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு நடிகையோட உடனே அந்த டான்ஸுக்காக தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அப்படி இல்லை. அவர் எடுத்துருக்கிற கேரக்டரு, அவர் வந்து அரசியல் பயணம், அவர் மக்களுக்கு செய்த தொண்டு, மறைமுகமாக எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, வெளிப்படையாக. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு வந்து சூர்யா வந்து நல்லது செய்கிறாருன்னு சொல்கிறாங்க, உண்மைதான். அப்படி பார்த்தா இன்றைக்கி சூர்யா சம்பாதிக்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜும் சொல்ல முடியாது. சிவகுமார் வந்து இப்போ இல்லை, 40 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 ரூபா வந்து 10th பாஸ் ஆன மாணவர்களுக்கு வந்து 2000 ரூபா பரிசு அறிவிச்சிருக்காரு. 2000 பெரிய பணம். ஆமாம், இப்போ எஜுகேஷனை வந்து முதல்ல ஊக்குவிச்சது வந்து கேட்டிங்கன்னா நடிகர்களை வந்து சிவகுமார் தான் சார். அது யாரும் பேச மாட்டாங்க. சிவகுமார் தினத்தஞ்சில் ஹெட்லைனில் வரும் சார், 2000 ரூபா வந்து 10th படித்த பாஸ் ஆன பிள்ளைகளுக்கு வந்து 2000 ரூபான்னு சொல்லிட்டு வரும். அவரே சொல்ல மாட்டாரு, அவர் அதை விட்டுட்டு 6 பேக்கு 7 பேக்குன்னு பேசின்னு இருக்காரு. உண்மை. ஆனால் அவர் பேச முடியாதுல்ல, அவரே சொல்லிக்க முடியாதுல்ல. ஆனால் உண்மை, சிவகுமார் வந்து ஒரு தடவை ரிசல்ட் 10th +2 ரிசல்ட் வந்துக்கிட்ட 2000 ரூபா பரிசு அறிவித்து வரும். அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் கூட பண்ணார். அதுக்கு பிறகு இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்த பிறகு அதை வந்து மகன்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நடந்து சொல்கிறேன். முதல்ல அகரம் ஃபவுண்டேஷனை வந்து கேட்டால் இவர் ஃபவுண்ட் பண்ணது தான் அது. ஸோ அதனால் இது ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இப்போது இது வெளிப்படையாக தெரியுது. இப்போ ஃபவுண்டேஷனே இல்லாமல் வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க அஜித் வீட்டில் வந்து மூட்டையாக வந்திருக்குமா கடிதங்கள் மட்டுமே, ரெக்வஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, ஏதாவது உதவி கேட்டு மூட்டையாக இருக்குமா. அந்த மூட்டையாக இருக்கிறதுல பிரித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தனியாக ஃபைல் பண்ணி அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி எது உண்மை இதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பல ஆயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை சிகிச்சைக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு, ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக செலவு பண்ணி, இது மாதிரி நிறைய இருக்குது அஜித் அவர்கள். ஆமாம், வெளியில் தெரியல, வெளியே தெரியாமல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டினா ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறவங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணித்தான் அவங்கள கொண்டு போய் இது மாதிரியான ஒரு இது பண்ணுவாங்க. இதை தாண்டி அரசியல் காரணங்கள் வந்து இல்லைன்னு நம்ம மறுக்க மாட்டோம். இல்லை, இதில் வந்து அரசியல் காரணம்னா சிலர் வந்து இப்போது இங்கே சாதி பாகுபாடு பார்த்து தான் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி எதனா பேஸ் இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை சார். கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்துருக்க பாருங்களேன், அப்படி பார்த்தா யாரும் பட்டியல் வகுப்பில் இருக்கவங்க யாருமே வாங்காமையாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. வெறும் பிராமணர்கள் மட்டுமே தான் வாங்குறாங்களா அப்படிலாம் கிடையாது சார். எம்ஜிஆர் கூட அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் தரல சார். பாரத ரத்னா அவர் இறந்த பிறகு தான் கொடுத்தாங்க. விஜயகாந்துக்கு நீங்கள் எடுத்துங்க, அவருக்கு இறந்த பிறகு கொடுத்தாங்க. அப்போ ஏன் என்ன காரணம் நீங்கள் சும்மா சொல்லலாம். அப்போ இப்போ இவ்வளோ நாள் சிக்கில் இருந்தார் விஜயகாந்த், ஏன் அப்போ வந்து 7 வருஷமாக சிக்கில் இருந்தார், 2017 இருந்தாருன்னு. அப்போ கூப்பிட்டு அவர் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? அவர் இறந்த பிறகு எது கொடுக்குறாங்க? அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு அந்த புகழ் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்கள் கூடி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதை வச்சு கூட கணக்கு போடலாம்.
எவ்வளோ மக்கள் வந்து அரசியல் சார்பற்ற மக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க, அவருடைய டெத்துக்கு வந்தாங்க, மக்கள் எப்படி பேச இதை வச்சு கூட அதுக்கு கொடுக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எம்ஜிஆருக்கும் இறந்த பிறகு தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்கேல் என்னன்னு தெரியாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கே கூட அதுனா பெருமாளுக்கு ஒரு சுண்டலாக அது பத்மபூஷன் பட்டம் இந்தாங்க ஒரு புடி நீங்கள் வச்சிங்க ஒரு புடி நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிட்டு அது முட்டாள்கள் பேசுறது. ஆனால் ஒரு கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கேல் வச்சு தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வந்து வந்து தூக்கி இதாங்க நீங்கள் வச்சிங்க இந்த வருஷம் உங்களுக்கு அடுத்த வருஷம் டேர்ன் போட்டு கொடுக்குற விஷயம் கிடையாது. அதனால் இவங்களுக்கு எந்த டைமில் வருதோ அந்த டைமில் வந்து கொடுப்பாங்க. அதனால் இவங்களாம் தகுதி இல்லாதவங்கன்னு நான் சொல்ல. ஆனால் இவங்களுக்கு அவருக்கு கொடுக்கும்போது ஏன் இவருக்கு கொடுக்கலன்றது சொல்ல முடியாது. இப்போ நடிப்புலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சார் இன்னும் சீனியர்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் வாங்கிட்டாங்களா என்ன? அப்படி கிடையாது. ஸோ அதனால் எனக்கு என்னுடைய பார்வைக்கு இருக்குன்னா இதில் ஒன்றும் விமர்சனம் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க அவர் கார் ரேஸில் போய் வந்து தேசிய கொடியை வந்து இது பண்ணார் அதுக்காக சொல்கிறாங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க. ஏன் இப்போ இன்னும் ஒரு கேள்விக்கு நீங்கள் சொல்கிறாங்க எல்லோரும் நடிகர் தானே. ஒரு மேடை விவேக்கோட மேடையில் அங்கே பேரை உச்சரிக்கும் போது தலைன்னு சொன்ன உடனே பிரம்மாண்டமாக அந்த அரங்கமே அதிரும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அங்கேருந்து சிவகுமார் கூட ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த கேள்வி கேட்டவங்களா அத்தனை பேருக்கு இதான் பதில் கேட்டோம்னா இந்த கைத்தட்டல் தான் வந்து இந்த விருது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா யாருக்கு வந்து கைத்தட்டல் அதிகமாக வருது? அஜித் தானே வருது. இத்தனைக்கே ரஜினியெல்லாம் சொல்லிடுவாங்க. ரஜினி வந்து ஒரு விஜய் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் விவேக் தலைன்னு சொன்ன உடனே அது அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கண்டிப்பாக இதுதான் சார் வந்து ஒரு மனுஷனுடைய புகழ். இதில் என்ன சார் இருக்குது? இப்போ நான் பேசுகிறேன் வந்து அஜித்தை பேசுகிறேன்னா நான் நேரில் போய் பார்த்துருக்குறேன். நான் சில பேர் சொல்லுவேன் பெரிய ஜாம்பவான்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேன் பேசியிருக்கேன். நான் அண்ணன்னு சொன்னார் எல்லாம் பெருமையாக பேசுகிறானுங்க இந்த குரங்குகளை. அதெல்லாம் சொல்கிறது அநாகரிகம் சார். என்ன அண்ணன்னு சொன்னார் என்ன சார்னு சொன்னார்ன்றது பெருமையாக பேசியிருக்கிறானுங்க. அது அநாகரிகம். நான் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் அஜித்தை பார்க்கவே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறந்த மொழி. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேகரிக்கும் போது ஒரு பத்திரிகையாளர்னால் நிறைய செய்திகள் வருது இல்லை. அந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண மனைவி மீது அபரிதமான ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல கணவனாக இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. இதுதான் ஓகே. ஸோ ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரசிகர்களை வந்து சரியான வழி நடத்துகிறாரு ரசிகர்களை. இதை விட என்ன வேணும்? இங்கே எனக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புகிற நடிகர்லாம் இருக்கிறான். என்னை பற்றி பேசுங்க அதிகமாக சொல்லிட்டு ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் கொடுக்குற நடிகர்லாம் இருக்கிறான். என்னை பற்றி தொடர்ச்சியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு காயின் வாரியர்ஸ் தான் அந்த 3 பேர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம். இது நான் நடிக்கிற அந்த நடிப்பை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க. அந்த மாதிரியான நடிகர்கள் கேரளாவில் எப்படி இருக்கிறாங்களோ சில நடிகர்கள் அது மாதிரி வந்து கேட்டால் நம்ம வந்து இன்னும் இருக்கிறாங்க சார். எவ்வளோ நடிகர்கள்லாம் நம்ம வேற்றுமொழி படங்களை பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு. இந்தியாவில் இருக்கிற வேற்றுமொழி படங்களை பார்க்கும்போது இடம் தெரியாத ஒரு பெங்காலி படம் பார்க்குறேன். பிரமாதமாக நடிக்கிறார் ஒரு நடிகர். பேர் கூட எனக்கு தெரியல. இந்த வெப்சீரிஸ் வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது. பிரமாதமாக நடிக்கிறான். ஆனால் என்னன்னு கேட்டால் பெங்காலி. அதெல்லாம் நம்ம எப்போ வந்து மொழியாக்கம் பண்ணி இங்கே வருது வந்து பார்க்க போகிறோம் சொல்கிறேன் நான். அது மாதிரி எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ கூட இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த ஓடிடி தளங்களை பார்த்தோம். ஓடிடி தளத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆபாச காட்சிகள் 18+ காட்சிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு வழக்கு ஒன்று நோட்டீஸ் போர்டாக அனுப்புகிறாங்க. இந்த எல்லா ஓடிடி தளங்களுக்கும் சரி இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் 18+ கண்டென்ட்லாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு சொல்கிறாங்க. இப்போ இயக்குநர்கள் சைடு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கருத்து சுதந்திரம். நாங்கள் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறோம். அங்கே இவங்களை அசிங்கமாக திட்டிருக்காங்க. ஆபாச காட்சிகளோடு அவங்கள வழி நடத்திருக்காங்க. அதை நாங்கள் வந்து அங்கே தத்ரூபமாக காட்டுறோம். இதை வந்து நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லியும் இந்த விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் இது எப்படி கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் தான் சார் இது. ஆனால் நம்ம தெளிவாக தான் இதை வந்து பார்க்கணும். ஆனால் சிக்கலான ஒரு விஷயம் அது. இப்போது சினிமா படங்களில் வந்து கேட்டினா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து நீங்கள் எடுங்க. நம்ம தமிழ் சினிமாவை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து நீங்கள் எடுங்க. திரைமறைவில் தியாகராஜ பாகவதற்கும் சரி என்எஸ் கிருஷ்ணனுக்கும் என்ன சிக்கல் வந்து கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு வெளியில் அவங்க வந்து ஒரு நடிகையோட உல்லாசமாக இருந்தாங்க. அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் படம் பிடிச்சி வெளியிட்டார். அதன் மூலமாக அந்த லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்பட்டார். அது சம்மந்தமாக வழக்கு நடந்து தண்டனை அறிவிக்கப்பட்டு 4 வருஷம் சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அவங்க மார்க்கெட்டை அழிஞ்சு 2 பேரும் அழிஞ்சு இது ஒரு கதை.
இது வந்து அவங்க கதையில் அது அவங்க வாழ்க்கையில் நடந்தது. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே இழந்து வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்டவர், தங்க ஸ்பூனில் சாப்பிட்டவர் ஒரு சிகரெட்டுக்கே வழி இல்லாமல் இறந்தாருன்றது ஒரு தகவல். ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த காலத்து சூப்பர் ஸ்டார். இது வந்து ஒன்று. இது இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து பெண்கள், எதுக்காக சொன்னால் பெண்கள் வந்து நடிக்கிறது வந்து ஆரம்பமே அவங்க காலத்தில் தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்களை வந்து பெண் வேடம் போட்டு நடித்ததெல்லாம் இருக்குது. பெண்கள் நடிக்கவே வரல, ஆண்கள் தான் வந்து பெண் வேடத்தில் நடித்தது வந்து கதைகள்லாம் இருக்குது. தியாகராஜ பாகவதர் காலத்துக்கும் முன்னாடி இல்லை அவங்க காலத்துக்கும் அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் தான் சில நடிகைகள் வந்து துணிச்சலாக நடிக்க வராங்க. என்ன அதுக்கப்புறம் அந்த ஆபாச காட்சிகள்ன்றது கேட்டால் அந்த ரவிக்கையோட மேலாடையை வந்து மெல்லிய மேலாடை போட்டு அப்படி தான் அந்த ஆபாசங்கள் வந்து அப்படி தான் தலை தூக்குச்சு. வந்து சேலையாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மெல்லிய ஆடை போட்டு உடலை காட்டுற மாதிரி தான் ஆபாசங்கள் அப்படி தான் மெல்ல மெல்ல வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டினா ஆபாச நடனங்கள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு 80களுக்கு பிறகு. இந்த தமிழ் மட்டுமே இல்லை, மற்ற மொழிகள் எல்லா மொழிகள்லையும் அதான் நடந்தது. இது ஒரு பக்கம், இது ஒன்று. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்த பிறகு நிஜங்களை காட்டுறதுக்காக கூட சில நேரங்களில் வந்து கேட்டினா இந்த மாதிரியான ஆபாசம், உதாரணத்துக்கு இப்போ கற்பழிப்பு காட்சியை வந்து காட்டி ஆகணும் போது கேட்டினா அந்த கற்பழிப்பு காட்சியை வந்து காட்டுற விதத்தில் காட்டினா பிரச்சனை இல்லை, அதை ரொம்ப வந்து பார்த்தோன்னா அதுக்குன்னா வந்து வெளிப்படையாக காட்டுறாங்க. பேசக்கூடிய வசனங்கள் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்றதுனால ரொம்ப மோசமான ஒரு வசனங்கள், அந்த வசனங்களை என்னால் கூட பேச முடியும், ஆனால் நம்ம வந்து மறுபடியும் அது தப்பு செய்ய வேணாம். இப்படி மோசமான வசனங்கள் வைக்கிறாங்க. சாதாரண வந்து ஒரு மயில்ன்ற வார்த்தையே ஒரு டைமில் வந்து சென்சாரில் வந்து கட் பண்ண காலகட்டம் இருந்தது, இந்த மயில்ன்ற. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதி ஒரு படத்தில் வசனமே ஃபுல்லாகவே பேசிட்டு இருப்பார், ஒரு நம்ம விக்ரம் சொல்லுவார். ஸோ இப்போது இதுதான் இதோட தொடக்கம். நான் கேட்டேன்னா அடுத்தடுத்து கேட்டிங்கன்னா ஒருத்தரை வந்து தாசி மகனே வேசி மகனேன்னு சொல்கிற வார்த்தை, அது கொச்சையான வார்த்தைகள், சாதாரண மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் நான் வந்து யதார்த்தத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆபாசமாக போயிட்டு. இது தாண்டி இப்போ வந்து இங்கே நமக்கு சில ஃப்ரீடம் இருக்குது, ஓடிடியில் வந்து சில ஃப்ரீடம் இருக்குன்றதுனால வெப்சீரிஸை காட்டும் போது கேட்டினா உண்மையிலே நான் ஏன் இதை காம்ப்ளிகேஷனான விஷயம் நான் சொன்னேன்னா ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப யதார்த்தமாக வந்து வெப்சீரிஸில் வந்து நான் நிறைய பார்க்குறேன், எடுத்துருக்குறாங்க. அது சில காட்சிகள் வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்ச நாளுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உண்மை சம்பவம், பெரும்பாலும் வெப்சீரிஸில் சிக்கலை என்னன்னு கேட்டால் உண்மை சம்பவத்தை எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர், ஏதோ வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு சோல்ஜர் கிடையாது, ரிட்டையர்டு ஆஃபீஸரோ, அவரும் அவருடைய சர்வெண்ட்டும் சேர்ந்து நைனிடால்ன்ற இடத்துல வந்து கேட்டினா இளம் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு நான் கேட்டினா அவங்கள வந்து கொண்டுறது, அவனுடைய ஆர்கன்லாம் எடுத்து சமைச்சு தின்றது, இந்த மாதிரி வந்து ஒரு அதை வந்து காக்கின்னு ஒரு படத்தில் வந்து வெப்சீரிஸில் வந்து எடுத்திருந்தாங்க. 7 பார்ட் மொத்தம். அந்த 7 பார்ட்டுமே எடுத்துன்னு கேட்டால் அது உண்மை சம்பவத்தை அப்படியே எடுத்திருக்காங்க, உண்மை சம்பவம் தான் கேட்டால். ஆனால் வரக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஏன்னு கேட்டால் ஒரு மனிதனை வெட்டுற காட்சி, துண்டு துண்டாக வெட்டி அவனை வந்து எப்படி டிஸ்ட்ராய் பண்ணி வந்து கால்வாயில் தூக்கி போடுறாங்க. ஸோ ஆபாச காட்சி மட்டுமே இல்லை, வன்முறை காட்சிகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக காட்டுறாங்க பல சீரியஸில். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இது ஒரு அறிவுறுத்தல் தான். இப்படியான காட்சிகளை வந்து நீங்கள் வேறு வகையில் எடுக்க முடியாது, ஆனால் நிஜத்தை காட்டுறாங்க, உண்மை. இதுதான் நான் சிக்கல்னு சொன்னேன். வெப் சீரிஸ் வந்து கேட்டிங்கன்னா நிஜ சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கிறாங்க. சினிமாவில் கற்பனை, ஆனால் சினிமாவில் இருக்க கற்பனையை அனுமதிக்கிறவங்க வெப் சீரிஸுக்கு மட்டும் அந்த வாய்ப்புட்டு போடுறதுன்னு இருக்குல்ல, அதுதான் அங்கே யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே கேட்டினா ஆபாசங்களை வந்து அதிகமாக காட்டுறதை விட கேட்டால் வன்முறை காட்சிகள் வந்து சினிமாவில் வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு மகளிர் ஆணைய தலைவி, அவங்க என்ன கேட்டினாக்கா அவங்க இந்த சினிமாவில் இந்த குத்துப்பாட்டுல இந்த ஐட்டம் டான்ஸ் இருக்குல்ல அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவனுங்க எடுக்கிறது அப்படி தான் இருக்குது, புஷ்பா 2லலாம் ஓவராக இருக்கும். ஸோ இவங்க வந்து அடிக்கிறது. இது சமீபத்தில் இவர் பாலகிருஷ்ணா கூட பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் பின்புறத்தில் வந்து இப்படி அப்படி டான்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன டான்ஸு வடிவமைக்கிறானுங்க எனக்கு தெரில, ஒன்றும் புரியல. அப்போது ஒரு ஆபாசத்தை காட்டக்கூடிய இதெல்லாம் வந்து தடை செய்யணுன்றது உண்மை. அதை தாண்டி என்னன்னு கேட்டால் சினிமாவிலையும் அது பண்ணணும். ஆனால் வெப்சீரிஸில் சொல்லக்கூடிய கேட்டால் உண்மை சம்பவங்கள் அடிப்படை, இது கற்பனை, அது உண்மை சம்பவம். உண்மை சம்பவத்தில் நீங்கள் வெப்சீரிஸை நீங்கள் எடுக்கும்போது அது ஒரு 50% சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே உண்மைன்னு சொல்ல, ஒரு பாதி வந்து புனையப்பட்ட கதைகள் கூட இருக்குது. ஆனால் அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு அதுக்கு வந்து பிரேக் பண்ணும்போது, அதை தடை செய்யும் போது கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வராமையே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுக்கிறவங்க வந்து வெப்சீரிஸ் எடுக்கிறவங்க வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம்
இந்த மாதிரியான வன்முறை காட்சிகளை வந்து காட்டாமல் எடுத்தாங்கன்னா அது சரியானதாக இருக்கும். ஓகே. ஆனால் உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவை வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. அது வந்து ஒரு பொறுப்பான வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. வெப்சீரிஸ் எடுக்கக்கூடியவங்க வந்து கேட்டால் அந்த காட்சி காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அதாவது மறைக்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அந்த அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் மறைச்சி அதாவது பிளட் பண்ணாலும் பிரச்சனை காட்டணும். அது காட்டோட எடுக்கிற விதம் உங்களுக்கு தெரியும்ல சார். நம்ம தமிழ் சினிமாவில் வேணால் கற்றுக்கலாம். அவங்க ஒரு ரேப் காட்சி இருக்குது, 2 பேரும் ரூமுக்கு போகிறத காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடம் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டு அப்படியே போயிட்டு நதியில் போய் விழுந்துற மாதிரி இப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் காட்ட வேண்டியது இருக்கும். ரொம்ப ராவாக காட்டும் போது சார், இப்போது யங்ஸ்டர் இந்த குற்றத்தை பார்த்து குற்றம் செய்யாமல் இருக்கிறது தான் வந்து நீங்கள் அதுக்கான படம் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த குற்றத்தை பார்த்துட்டு ஓ இப்படி கூட நம்ம செய்யலான்னு ஒருத்தன் தயாராகிடக்கூடாது. இல்லை, வெப்சீரிஸ் வந்து எடுக்க வேண்டிய நோக்கணும் காரணம் நீங்கள் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா இது நடக்கக்கூடாது. இப்போ ஜெய்பீமில் வந்து ஒரு லாக்அப் டெத்தை வச்சு எடுத்தாங்க. அது லாக்அப் டெத்துன்றது பண்ணவே கூடாதுன்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு இப்போ தெரியும். இன்றைக்கி உண்மை தானே, இன்றைக்கி சாத்தானகுளத்தில் 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌரவமான ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு சிறையில் இருக்கிறாங்க. எல்லாமே கேட்டால் எங்கேயோ யாருக்கிட்டேயோ வந்து வரக்கூடிய ஒரு செகண்ட் வரக்கூடிய அந்த கோபம், அந்த அந்த பழி உணர்வு தான் இன்றைக்கி 9 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தி 9 குடும்பங்களுடைய நிலைமை என்னாச்சு, இறந்து போன 2 பேருடைய குடும்பம் என்னாச்சு. இதுதான் இந்த மாதிரியான ஒரு இதான் சொன்னாங்க உண்மை சம்பவத்தை நீங்கள் வந்து காட்டும்போது நாளைக்கு வந்து அது இன்னொருத்தர் செய்யறதுக்காக ஆகிடுவேன். இப்போ வந்து இது ஜெய்பீம் படத்தை பார்க்குறவங்க இன்னொரு லாக்அப் டெத்துக்கு போக வந்து அந்த அந்த எண்ணமே வராது. சொல்கிறேன் நான். அது அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கும்போது அது இன்னொரு முறை அது வந்து நிஜத்தில் நடக்காமல் இருக்கு தான் எடுக்கணும் தவிர அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்காக வந்து இப்படிலாம் கூட பண்ணலாமான்ற மாதிரி கற்றுக்கூடாது. இல்லை, நோக்கம் வந்து சரியாக இருக்கணும். ஆனால் என்ன கேட்டால் வெப்சீரிஸில் வந்து சில காட்சிகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப வந்து வன்முறையாக இருக்குது. ஆபாசத்தை தாண்டி வன்முறையாக இருக்குது, ஆபாசத்தும் குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே சினிமாவில் வந்து ஆபாசம் நிறைய இருக்குது, அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணோன்ற நான். ஓகே 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 சார். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், தகவல் சொன்னது. நன்றி சார். வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.